ஃபேஸை பார்க்குறாங்க, பேரை பார்க்குறாங்க, சரியாக இருக்குதான்னு பார்த்தா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. எங்கே திரும்பினாலும் குஜராத்திகள் தான் முதலாளிகளாக இருக்கிறாங்க. ஹை எண்ட் ஜெம்ஸு, அதாவது ஃபைன் குவாலிட்டி ஜெம் எல்லாம் இந்த ஹாலில் இருக்குது. ஃபாத்திமா ஜெம்ஸ், நம்ம எம்என் அமீர் காக்கா பூத்து தான். We are dealing in a lot of precious and semi-precious stones. பேர்ல் ஹாலில் வந்து தான் நம்ம இந்தியர்களே பார்க்க முடியல. பேர்ல் முத்துன்னு சொன்னாவே தூத்துக்குடி தாங்க நினைவு வரும். தூத்துக்குடியில் தான் முத்து குளிப்பான்னு சொல்லுவாங்க. கல்லை பற்றி சொல்லுங்களேன். ப்ரீஷியஸ், செமி ப்ரீஷியஸ் பார்த்துருப்பீங்களா? கலர் கலராக கல் பார்த்துருப்பீங்க. கல்லை யார் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்களோ இன்றைக்கி வந்து பெருங்கொண்ட கோடீஸ்வரன்ட்டே சொல்லலாம். மூன் ஸ்டோன், ரெயின்போ மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க. மடகாஸ்கர்லேருந்து வருது. ஜெம்ஷோக்குள்ளே வாரம் பாருங்கள், ஒவ்வொரு ஆளையும் வெரிஃபை பண்ணி தான் அனுப்புகிறாங்க. கார்டு ரீடு பண்ணுறது அங்கே, ஆனால் அதுக்கு முன்னாடியே செக் பண்ணுறாங்க. ஃபேஸை பார்க்குறாங்க, பேரை பார்க்குறாங்க, சரியாக இருக்குதான்னு பார்த்தா மட்டும்தான் என்ன செய்கிறாங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் அதிகம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே தான் இருக்கிறாங்க. அங்கே ஃப்ரண்டில் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, QR கோடை வச்சு ரீட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஜெம் ஸ்டோன் ஹால். இந்த ஹாலில் கிட்டத்தட்ட எல்லாமே டைமண்டு. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் வைர வியாபாரி மெஜாரிட்டி வந்து குஜராத்திகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பேங்காக் ஜெம் ஃபேரில் அதிகமாக வந்து தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மக்கள், ஜெய்ப்பூர் மக்களை பார்க்கலாம். ஆனால் ஹாங்காங்கில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குஜராத்திகள் தான். ஏன்டா வைரம் பட்டத்தீட்டுற இடம், வைர ஃபேக்ட்ரி, டைமண்ட் ஃபேக்ட்ரி எல்லாமே குஜராத்தில் இருக்கிறதுனால அந்த மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் குஜராத்திகள் தான் முதலாளிகளாக இருக்கிறாங்க. சாதாரணமாக நம்மளுடைய பேங்காக் மக்கள் எல்லாருமே ஒரு பூத் எடுப்பாங்க, 2 பூத் எடுப்பாங்க. ஆனால் இங்கே டைமண்ட் கேலரியில் வந்து 8 பூத்து 12 பூத்து எல்லாம் பெருங்கொண்ட மல்டி மில்லியனர்ஸ் தான் அந்த இடங்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம நடந்துட்டு இருக்கிற இடம் வந்து எல்லாமே டைமண்ட் செக்ஷன். கலர் டைமண்ட், ஒயிட் டைமண்ட் எல்லாமே இந்த இடத்துல தான். ஹை எண்ட் ஜெம்ஸு, அதாவது ஃபைன் குவாலிட்டி ஜெம் எல்லாம் இந்த ஹாலில் இருக்குது. பாருங்கள், இந்த கார்பெட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கார்பெட்டினுடைய அந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கலாம். இதில் ஃபுல்லாக வந்து நல்ல ஜெம் பீஸுகள் தான் அந்த கேலரியில் வச்சுருப்பாங்க. இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து தாய்லாந்து பெவிலியன். இந்த ஏரியாவில் வந்து தாய்லாந்துலேருந்து வர்றவங்க எல்லாமே இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்முடைய தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. நாங்களும் இந்த ஹாலில் தான் இருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ஹாங்காங் பெவிலியனில் இருக்கிறோம். இங்கே வந்து ஃபாத்திமா ஜெம்ஸ், நம்ம எம்என் அமீர் காக்கா பூத்து தான். இந்த பூத்தில் தான் நாங்களும் சேர்ந்து கல் வச்சுருக்கிறோம். காக்காட்டையே கேட்போம். ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்க வந்து இந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப காலமாக அவங்களும் கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை முதல் அனுபவம். அவங்ககிட்ட கேட்போம், வியாபாரம் எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே காக்கா, எப்படி இருக்கு முதல் ஷோ? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ இவ்வளோ காலத்தில் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ இது. ஹாங்காங் ட்ரேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் நடத்துகிற ஷோவில் ஃபர்ஸ்ட் ஷோ இது. எங்கள் கம்பெனி பேர் வந்து ஃபாத்திமா ஜெம்ஸ். We are dealing in a lot of precious and semi-precious stones, like ruby, sapphire, emerald, spessartite, tanzanite, fire opal, peridot, kunzite, many stones, இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்தாங்க. இந்த வருஷம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஜாப்பனீஸு, ரஷ்யன், இப்போ கூட ரஷ்யன் கஸ்டமர்ஸ் தான் பூத்தில் நிற்கிறாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சைனீஸ் வந்தாங்க. வியாபாரம் நல்லா இருந்துச்சு. வி சோல்ட் லாட் ஆஃப் ஸ்மால் சைஸ் பின்னல், பரைபா, கேட்ஸாய், பெரிடாட், இந்த மாதிரி கல்கள் நிறைய விற்றுருக்கோம். வந்து அப்போ இன்ஷால்லா கண்டிப்பாக அடுத்த ஷோ போட்டுருவீங்க. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வந்து ஹோப் இருக்குது. நெக்ஸ்ட் அது வரக்கூடிய ஸ்டோர்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே நல்லதாக. இன்ஷால்லா தொடர்ந்து எல்லா ஷோவும் அட்டன் பண்ணுங்க. ஸ்டாக் இருக்கு, நம்ம அந்த ஸ்டாக்கையும் பார்ப்போம். Beautiful stone. Yeah. Magic. But I asked like this. No. But only 2 pieces. You 2 pieces. Yeah, but look, it's absolutely. I thought you were going to take the lot. This is also, but I need try. We have a lot of jewelries. லூஸ் ஜெம் ஸ்டோன் விற்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அவங்களே என்ன செய்கிறாங்க, டிசைன் பண்ணி ஜுவல்லரியும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக சேவரைட்டு, அதுக்கப்புறம் ரூபி, சஃபயர்ஸு, அப்புறம் அந்த ஹை அண்ட் ஜுவல்லரி நாங்கள் நல்லா பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இருக்குது எமரால்டு, கேட்ஸை, அக்வாமரைன், ப்ளூ சஃபயர், டான்சனைட், சேவரைட், பின்னல், இது வந்து ஸ்வீன் எல்லாம் செய்கிறோம். இது எல்லாம் லே அவுட்ஸ் ஃபுல்லாக. இதை கஸ்டமர்ஸ் வாங்கி அவங்க நடுவில் வந்து டைமண்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணி they will sell for the consumers.
ஹமீது காக்கா ஃபாத்திமா ஜெம்ஸ் $20 for coffee. வந்து என்ன மாதிரி கற்கள் வச்சிருந்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொண்டாங்க. இது போல நம்முடைய தமிழ் நிறைய பேர் அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரியே அவங்க வந்து கற்களை வந்து கலெக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. தொடர்ந்து மற்ற மக்களையும் பார்ப்போம். ஹாங்காங் ஜெம் ஷோவில் வந்து ஹால் 1-3 முத்து சொல்லுவாங்கள்ல, பேர்ல், அதாவது ஜப்பனீஸ் பேர்ல் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஹால் ஃபுல்லாக முத்துகள் தான். மற்ற ஜெம் ஸ்டோன் ஹாலில் வந்து பெரும்பாலானோர் வந்து 50% மேலே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்தியர்கள் தான். ஆனால் இந்த பேர்ல் ஹாலில் வந்து தான் நம்ம இந்தியர்களே பார்க்க முடியல, பையர்களையும் பார்க்க முடியல, செல்லர்களையும் நம்ம பார்க்க முடியல. அவ்வளோமே வெளிநாட்டவங்க, குறிப்பாக தைவான், ஜப்பனீஸ், சைனா, இவங்க தான் செல்லர் அவங்க இருக்கிறாங்க. வாங்குறவங்களும் மோஸ்ட்லி வந்து சைனீஸாக இருக்கிறாங்க. பேர்லில் வந்து பல கலர் இருக்குது. கோல்டன் கலர் இருக்குது, வீட்டில் வந்து பிங்கிஷ் ஷேடு இருக்கும், அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே முத்து மாலை தான், கோல்டன் கலர் பேர்ல், எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பேர்ல் முத்துன்னு சொன்னாவே தூத்துக்குடி தாங்க நினைவு வரும். தூத்துக்குடியில் தான் முத்து குளிப்பான்னு சொல்லுவாங்க. அங்கே இப்போம்லாம் அந்த இதை விட்டுட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு எந்த முத்தும் குளிக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே ஜப்பானில் தான், ஜப்பான், தைவான் இந்த மாதிரி கடல்களில் தான் அந்த முத்து, அங்கே உள்ள முத்துகளுக்கு தான் ஃபேமஸ்ஸு. முத்துலையும் பல வகை இருக்குது. நேச்சுரலாக இயற்கையாக விளையிற முத்து இருக்குது. கல்ச்சர் பேர்லுன்னு சொல்லுவாங்க. கல்ச்சர் பேர்லுங்கிறது அதாவது கடலுக்கு அடியில் வந்து அந்த சிப்பிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த பேர்லுக்கும் மகத்துவம் இருக்குது. எப்படின்னு சொன்னால் நம்ம பிராய்லர் கோழி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி முத்துக்கும் மவுஸ் இருக்குது. அதுலேயும் பிங்க் பேர்லுக்கு வந்து ரொம்ப மவுசு கூட ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ். அதுவும் கோல்டன் கலர் இருக்குது, பிங்க் இருக்குது, சைஸ் வாரியாக வச்சுருக்குறாங்க. எல்லாமே நேச்சுரல் தான். இது $US. 1 கிராம் 1 கிராம் வந்து $25. ஓகே, திஸ் ஃப்ரம் ஜப்பான் ஆர் வேர்? சைனா பேர்ல். தேங்க்யூ. சொன்ன மாதிரி ஜப்பான்லேருந்து வருது, சைனாலேருந்து வருது. ஓகே, தேங்க்யூ. நம்ம பார்க்குறது வந்து பிங்க் பேர்டு. இது ரொம்ப ரேரு. இது வந்து கரீபியன் கடல்லேருந்து தான் கிடைக்குது. ஆயிரக்கணக்கான கடை இருக்கும், அதில் ஒரு கடை மட்டும்தான் பிங்க் கலரில் இருக்குது. இந்த பேர்ல் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். பிங்க் பேர்லுங்கிறது ரொம்ப ரேரு. தம்பி முகுத்தார் வந்து இப்போ ஜெம் ஸ்டோனை பற்றி கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு கேட்டார். எப்படி பார்த்தீங்களா ஜெம் ஷோ எப்படி இருக்குது? ஆமாம், அது கல்லை பற்றி சொல்லுங்களேன். ப்ரீஷியஸ், செமி ப்ரீஷியஸ் பார்த்துருப்பீங்களா? கலர் கலராக கல் பார்த்துருப்பீங்க. அதாவது ப்ரீசியஸ்ன்னு சொன்னால் ரூபி, சஃபயர், எமரால்டு. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் ஹார்ட்னஸை வச்சு பிரிக்கிறாங்க. செமி ப்ரீசியஸ்ன்னு சொன்னால் மற்ற கலர் ஸ்டோன், டோர்மலின், அக்வாமரின், ஏகப்பட்ட கல் இருக்குது. எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சது டைமண்டு தான். டைமண்டு தான் ஹார்ட்னஸ் கூட 10 ஹார்ட்னஸ். அதாவது அந்த என்ன சொல்கிறது, அழுத்தம், இந்த ஹார்ட்னஸ். இப்போ கல்லுக்கும் கட்டைக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லை, பஞ்சுக்கு எவ்வளோ, அதை வச்சு தான் அந்த கல் வந்து தரத்தை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு வந்து டைமண்டு, 2வது ப்ரீசியஸ், 3வது செமி ப்ரீசியஸ். இந்த செமி ப்ரீசியஸ்ங்கிறது ஹார்ட்னஸ் 8க்கு கீழே உள்ளதுலாம். ப்ரீசியஸ்ங்கிறது ஹார்ட்னஸ் 9. அதில் தான் இந்த ரூபி, சஃபயர், எமரால்ட்லாம் வருது. அதில் கலர், இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசணும். ஏன்னா எல்லாமே இந்த இது வந்து சாதாரணமாக கல்யாபுரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் பழகத்தான் அந்த கல் ஒவ்வொன்றும் நம்ம படிக்க முடியும். ஏன்னா ஒரு 10 வெரைட்டி கல் இருக்கும், 10ம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே வேற பேராக இருக்கும். அதை வந்து நம்ம அந்த அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிறணும். நம்ம அவருக்கும் காட்டுவோமே, ப்ரீசியஸ்னா எப்படி இருக்கும், செமி ப்ரீசியஸ்னா என்ன மாதிரி கல்லுங்கிறதையும் நம்ம காட்டுவோம். கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து சஃபயரை பார்ப்போம். அதாவது ப்ரீசியஸில் இது சஃபயர் சின்ன சைஸ். இது வந்து சின்ன சைஸு, ப்ளூ சஃபயர்பாங்க. ஹீட்டு, அன்ஹீட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. சைஸ் வாரியாக இருக்கும், பெரிய சைஸஸ். இதில் வந்து எல்லாமே 1 கேரட் 2 கேரட் சைஸ் வச்சுருக்கிறாங்க. ஹீட்டு, அன்ஹீட்டு இது பல நாடுகள்லேருந்து வருது. மொசாம்பிக், பர்மா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம். அதில் மொசாம்பிக் அடுத்தாப்பில் வருது. இதுவும் பல நாடுகளில் கிடைக்குது. இது ரூபி. இதெல்லாம் வந்து ப்ரீசியஸ் ஐட்டத்தில் வந்தது. இப்போ நாம் இருக்கிற பூத்து வந்து பிரேசில் பூத்து. நம்ம வந்து மெயினாக பண்ணுறது வந்து பரைபா டோர்மலினில் பாருங்கள். இது ஒரு நல்ல குவாலிட்டியில் இது ஒரு கல். இதை விட ஃபைன் குவாலிட்டிலாம் இருக்குது. ஆனால் டொர்மலின் செமி ப்ரீசியஸ் ஐட்டத்தில் வந்து இது ஒரு கிரேஸியாக இருக்குது. இந்த கல்லுக்கு தான் ஒரு சரியான மவுஸ்ன்னு சொல்லலாம். இந்த கல்லை யார் 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தாங்களோ இன்றைக்கி வந்து பெருங்கொண்ட கோடீஸ்வரன்ட்டே சொல்லலாம். அவ்வளோ மதிப்பு இந்த கல்லுக்கு. பரைபா டொர்மலின் ஃப்ரம் பிரேசில்லேருந்தும் வருது, மொசாம்பிக்லேருந்து வருது. பிரேசிலுக்கும் மொசாம்பிக்கும் உள்ள ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வந்து கூட. மொசாம்பிக்கை விட பிரேசில் கல் வந்து 10 மடங்கு அதனுடைய விலை வந்து அதிகம். அவ்வளோ மவுசு கூட. பரைபா டொர்மலின். இதெல்லாம் க்ரீன் டொர்மலின், பிங்க் டோர்மலின். இங்கே இருக்கிறது எல்லாமே செமி ப்ரீசியஸ் தான். பாருங்கள், பல வெரைட்டிக்கும் பல பேர் இருக்கும். இந்த கற்கள் எல்லாமே செமி ப்ரீசியஸ்.
இது வந்து மூன் ஸ்டோன், ரெயின்போ மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க, மடகாஸ்கர்லேருந்து வருது. இது டோர்மலின், இந்த பாக்ஸில் இருக்குது டோர்மலின். இது போல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓரளவுக்கு விளங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது? கண்டிப்பாக இன்ஷால்லா படிப்படியாக படிப்போம். ஓகே ஓகே, நல்லது. லாஸ்ட் டே க்ளோசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாங்காங் ஜெம் ஷோ முடிஞ்சு எல்லோரும் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நண்பர்கள்லாம் முடிச்சிட்டாங்க ஷோ. ஏன்னா ரெடி ஆகிட்டீங்க. மணி எத்தனை இப்போ? 5, சரியாக 5 மணி ஆகுது. இன்றைக்கி 5 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. எல்லா மக்களுமே ரெடி ஆகிட்டாங்க. தம்பியை பார்ப்போம். ஓகே ஓகே, நல்லது. வேறு சின்ன பையன், படிக்கிற பையன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபேரை முடிஞ்சிருச்சு, எல்லாருமே பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம நண்பர்கள் எல்லாம் பக்கத்து பூத்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, சரக்குகளை வந்து பிரிங்ஸு, ஃபெராரி அவங்ககிட்ட கொடுத்து விடுவாங்க. ஒரு சில பேர் கேரியர் கையிலே கொண்டுட்டு போயிட்டு அங்கே போய் என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்லேயே ரெட் சிக்னலில் போய் கிளியர் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க கல்லை. இது நம்ம பூத்தில் நம்மளும் கல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், ரெடி பண்ணி ஒப்படைச்சிட்டோம் ரிட்டனுக்கு. இப்போ மற்ற இந்த ட்ரே, லைட்டு, இந்த செட்டப்புகளை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முடிஞ்சதா எல்லா வேலையும்? ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ். பேக்கிங் வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ பாங்கும் சொல்ல போகுது. அந்த வேலையிலையும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் பேங்காங் கிளம்புறாங்க. எப்படி இருந்துச்சுண்ணே? ஓகே ஓகே, நல்லது. தம்பியை பாருங்கள். அண்ணா ஸோ எப்படி? ஓகே தான், லைட்டாக தான், ரொம்ப பெருசு இல்லை. சரி சரி, ஆமாம். பழைய ஷோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரிங்க, நல்லது. ஓகே, சந்திப்போம். ஆல்மோஸ்ட் எல்லோரும் பூத்தை எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலை வந்து இந்த பூத் செட்டப்பை வந்து கலைக்க போகிறாங்க. நம்ம முதல்ல ஷோக்கு முன்னாடி பார்த்தோம், பூத் செட்டப்பை ரெடி பண்ணாங்க. இப்போ அந்த கார்பெட்டுக்கு மேலே அந்த ப்ளைவுட் சீட்டை விரிச்சிக்கும் போது என்ன செய்கிறாங்க, அந்த கார்பெட் வந்து சேதமடையாது. அதனால் அதுக்கு சேஃப்டியாக அந்த இதில் செட்டப்பை இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வயசான ஆட்கள் தான், சீன வயசானவங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. ஷோ முடிஞ்ச கடைசி நாளும் நோம்பு இங்கேயே திறந்துட்டு போகிறோம். உண்மையிலேயே நம்ம ரைட் ஜெம்ஸ் அஸ்ரபண்ணனுக்கும் அவங்க கம்பெனிக்கும், தாக்கத் ஜெம்ஸ் எஸ்ஆர் அவங்களுக்கும் ரொம்ப துவா செய்ய கடமைப்பட்டுருக்குறோம். காரணம் வந்து அவங்க தான் அந்த ஸ்பெஷல் ஏற்பாடை செஞ்சுருந்தாங்க. 5 நாளாக செஞ்சுருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஹாங்காங்கில் மனுஷன் இருக்கிறதே கஷ்டம். அவ்வளோ ஒரு டைட்டான ஒரு நாடு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான நாடு. அன்றாட செலவுக்கு வந்து ரொம்ப கூட. அந்த செலவுலாம் பார்க்காம, அது மட்டும் இல்லாமல் ஓவராலும் நம்ம ஷோ முடிஞ்சு பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுல ஃப்ரீயாக இருக்கும். அவங்க அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு மக்களுக்காக வேண்டி, நோன்பாளிகளுக்காக வேண்டி இந்த தியாகத்தையும் செஞ்சுருக்கிறாங்க. முதல் 5 நாள் வந்து நோம்பாவே இருந்ததுனால நோம்பு நம்ம எக்ஸிபிஷன் ஹால்லே திறந்தோம். அதே கஞ்சி, அதே சம்சா, ஈத்தப்பழம் எல்லாம் தந்தாங்க. அதுபோல் தாக்கத் கம்பெனியும் பிரியாணி சாப்பாடு தந்துருக்குறாங்க. உண்மையிலேயே மறக்க முடியாது. எல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நோம்புலாம் திறந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் புது புது நண்பர்கள் வருவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு கடைசி நாளுங்கிறதுனால ரத்த உறவுகள்லாம் வந்து ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாங்க அமிதாக்காக்கு. சரி, சாப்பிடுவோம். சாப்பிட்டு போட்டு ஏர்போர்ட்டை நோக்கி எல்லோரும் கிளம்ப வேண்டியதான். இன்றோடு ஹாங்காங் ஜெம் ஷோ முடிஞ்சுது. தொடர்ந்து நம்ம அமெரிக்கா ஜெம் ஷோ பார்த்துருந்தோம். ஹாங்காங் அதையும் முடிச்சாச்சு. ஏற்கனவே உள்ள அந்த செப்டம்பர் ஹாங்காங் ஷோவில் நம்ம நிறைய விஷயங்களை காட்டியிருந்தோம். இந்த தடவை ரமலான் மாதத்தில் வந்ததுனால பல பூத்துகள், பல நண்பர்களை வந்து எக்ஸிபிஷனில் நம்ம பார்க்க முடியல. இன்னொரு காரணம், நாமளும் எக்ஸிபிட் பண்ணியிருந்ததுனால நம்மளாலையும் பூத்தை விட்டு அதிகமாக போக முடியல. காரணம், எப்பவுமே பர்ச்சேஸுக்கு போவோம். இந்த தடவை பர்ச்சேஸுக்கும் போக முடியல. சேல்ஸ் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்துல தான் உள்ளே இருந்தோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹாங்காங் ஃபேரை காட்டியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.